வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவுகளோட சாமுண்டி மந்திராலயம். இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது தனதா இச்சினி, அதாவது தன இச்சினி சொல்லக்கூடிய தனதா இச்சினியினுடைய தன்மைகள் என்ன, அது எவ்வாறு பண்ணும் அப்படிங்கிறது தான். அதை நம்ம எப்படி வழிபடணும், வழிபடக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு தெளிவாக நான் உங்களுக்கு வகுத்து வருகிறேன் நண்பர்களே. தனதா இச்சினிங்கிறது ஒரு லட்சுமியினுடைய தன்மைக்கு கீழ்ப்பட்டு பணிவிடை செய்யக்கூடிய அந்த எச்சினி லோகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லோகத்தினுடைய ஒவ்வொரு பணிப்பெண்கள்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு அது என்ன பண்ணும் அப்படி அந்த 12 தான் நமக்கு செயலாக்கத்தில் இருக்குது, மிச்சது எதுவுமே செயலாக்கம் இல்லை. இதில் இது ஒரு முக்கியமான எச்சினி. நம்ம முதல்ல பொருளாதாரம் வந்தாலே நமக்கு பல கஷ்டங்கள், பணத்தை கண்டா 10 மரம்னு சொன்ன மாதிரி நமக்கு மாறிடும். அந்த தனதா இச்சினியுடைய தன்மை என்ன அப்படின்னா, தனத்தை அள்ளி கொடுக்குறது. அப்போ தனத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிபதி யார் அப்படின்னா உங்களுக்கு லட்சுமி. அந்த லட்சுமி தேவியை நம்ம வழிபடுறது, நம்ம டேரெக்டாக இதையே நம்ம வழிபடையில் நமக்கு அது ஒரு ஆற்றல் கிடைக்கும். அவங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்க, லட்சுமி தேவியினுடைய கீழ்ப்பணிந்து வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட நம்ம சொல்லையில் அங்கே நம்ம இப்போ ஒரு ஆளை பிடிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கவரை பிடிச்சா மேலே இருக்கிறவங்களுக்கு உடனே அவருடைய தன்மைகளை பிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இந்த லட்சுமி தேவியை நம்ம வழிபடுறது தன்மையில் இந்த எச்சினியை வழிபட்டாலே உங்களுக்கு அதை ரொம்ப குயிக்காக அவசியம் பண்ணிக்கணும். இப்போ லட்சுமி யார்கிட்ட போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறது சில ஆய்வு பண்ணி அவங்க கர்மவனையெல்லாம் செக் பண்ணுவோம். தனதாய்ச்சின்னு அப்படி பார்க்காது. நம்மளை யார் வழிபட்டாலும் இது ஒரு வகையான கெட்டது தான். யார் வழிபட்டாலும் அவங்கள நல்லா வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் அந்த தனதாய்ச்சினியோட. லட்சுமி அப்படி பண்ணாது. யாருக்கிட்ட நம்ம இருக்கணும், யார்கிட்ட இருக்கக்கூடாது, அவங்க பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மவினைகள் இதெல்லாம் பார்த்து தான் அது பண்ணணும். இது அப்படி கிடையாது. யார் தன் வசப்படுத்துகிறாங்களோ, யாரை வழிபடுறாங்களோ அவங்களே இதுக்கு உடனே தன் வசியத்துக்கு உள்ளாக்கிவிடும். அதுதான் இந்த தனதா இச்சினியில் வகைகள் இருந்தாலும் இந்த தனதா இச்சினிங்கிறது மிக முக்கியமான ஒரு பக்தாக வலிக்கப்படுகிறது நண்பர்களே. இதை எப்படி வழிபடணும்? இதை வழிபட்டால் காசு பணம் மட்டும்தான், வேறு எந்த இது இருக்குது. மந்திர உச்சாரணங்களை தயவு செய்து இதை நம்ம வெளியிட முடியாது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் என் சேனலில் பார்க்கையில் நிறைய பேர் மந்திரங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மந்திரங்கள்லாம் கரெக்டாக அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். காரணம் என்னென்னா, கரண எச்சினி பிசாசுன்னு ஒன்று இருக்குது, கரண எச்சினி பிசாசுன்னு ஒன்று இருக்குது. அந்த மந்திரமும் இந்த மந்திரத்துக்கு ஒரு சின்ன வேறுபாடு தான் உண்டு. நீங்கள் சொல்லையில் சொற்கள் மாறும். ஒரு 100 திருப்பு ஒரு மந்திரம் சொல்லையில் நம்ம அந்த சொற்கள் மாறும். அந்த மாறையில் என்ன ஆகும்னா, இந்த கர்ணாய்ச்சினியை நீங்கள் வழிபட்டீங்கன்னா அது உங்களுக்கு வேறு பிரச்சனையை கொண்டு வரும். வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணதுக்கு எங்களை மேலே மாந்திரிகரனை தேடுற மாதிரி ஆயிடும். நீங்கள் லட்சுமி தேவி வழிபடுறதுக்கு இது தனலட்சுமி எந்த பிரச்சனையுமே இல்லை. அதில் மந்திரம் இல்லாமல் நீங்கள் லட்சுமிக்கு உண்டான மந்திரத்தை சொன்னாலே போதும், லட்சுமியை நீங்கள் வழிபட்டாலே போதும். இந்த தனதாய்ச்சினியை மட்டும் நீங்கள் வழிபடுங்க, மந்திரங்கள் எதுவும் தேவையில்லை. இதை எப்படி வழிபடணும் அப்படின்னா, டைமண்ட் கல்கண்டை உடைக்காமல் அந்த ஒரு சீனா கல்கண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு முழுமையான கல்கண்டு. அந்த டைமண்ட் கல்கண்டை உடைக்கிறதுக்கு முன்னால் ஒரு உருண்டையாக பிள்ளையார் மாதிரி இருக்கும். பெரிய கடைகளில் போய் கிடைக்கலாம் சொல்லுவாங்க. இல்லைன்னா பனை வெல்லம்னு சொல்லலாம், இல்லை அச்சு வெல்லம்னு சொல்லலாம். நீங்கள் அச்சு வெல்லமே வச்சுக்கிறது நல்லது. இனிப்பானதை ஒரு அச்சு வெல்லத்தை எடுத்து, ஒன்று அச்சு வெல்லமாக இருக்கணும், இல்லைன்னா இந்த நான் சொல்லக்கூடிய அந்த டைமண்ட் கல்கண்டில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கற்களாக இருக்கும். அச்சு வெல்லத்தை வச்சு அந்த இனிப்பான அதை வச்சு அதுக்கு சில பூக்கள்லாம் வச்சு, வாசனை திறந்த பூக்கள் தான் வைக்கணும். வாசனை பூக்கள் அதை அந்த பூ நான் சொல்ல முடியாது, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பூக்கள் எந்த பூவோ உங்களுக்கு நீங்கள் அன்றாட வாழ்வியில் வரக்கூடிய வாசனை பூக்கள், வாசனை திரவியங்கள், அத்தர், ஜவ்வாது, இதை மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வச்சு பூஜை செய்து சில்லறை காசுகள் அதை சுற்றி நீங்கள் அதை போட்டுக்கிட்டே இருக்கணும். அன்னன்னைக்கு வரவு செலவு பண்ணிவிட்டு அந்த இனிப்பான அந்த ஒரு பொருளை, இதுதான் எச்சினி. அச்சுவில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். எறும்பு வரதான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனதாய்ச்சினி எனக்கு வசியமாக அப்படின்னு சொல்லி எனக்கு காசு பணங்கள் தங்கணும் அப்படின்னு நீங்கள் வழிபடணும். இதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். இந்த அர்ச்சனையை ஒரு தட்டை எடுத்து முன்ன வச்சுக்கிடுங்க. இன்னொரு தட்டில் நான் சொல்கிற அர்ச்சனை பொருள், புழுங்கல் அரிசி, கல்லுப்பு, ஜீனி, நீங்கள் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு, உடைக்காத கருப்பு உளுந்து, இதை அத்தனையும் ஒன்றா போட்டு சின்னதாக ஒரு குத்து நீங்கள் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு இதை நல்லா கிளறி வச்சுட்டு, இப்போ எப்படி நம்ம அந்த பூக்கள் அர்ச்சனை பண்ணுறோமோ இதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த லட்சுமிக்கு தேவையான இந்த பஞ்சபூதத்தினுடைய இந்த
பொருள் நவதானியங்கள். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு வழிபாட்டில் கொண்டு வரீங்க. லட்சுமியை நினச்சி எனக்கு காசு பணங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லி லட்சுமி தேவியும் அந்த தனதாயட்சி நீங்கள் நினச்சி இதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு காசு பணங்கள் தங்க ஆரம்பிக்கும். இது உண்மையானது. இதுக்கு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை மாற்றி சொல்லிட்டா பிரச்சனை ஆகிருமேன்னு தான் நான் இதை சொன்னாலே உங்களுக்கு நல்லதான். இதை வச்சு வழிபடணும். நல்லா புரிச்சுக்கணுங்க. ஒரு அச்சு வெள்ளம் வைக்கணும். அச்சு வெள்ளத்தை சுற்றி காசுகள் இருக்கணும். அந்த அச்சு வெள்ளத்துக்கு சந்தனமும் தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா இல்லை. இந்த நவதானியங்களை அர்ச்சனையாக ஒரு தட்டில் போட்டுட்டு அந்த நவதானியத்தை எடுத்து அதை தூக்கி போட்டிங்கன்னா முளைக்கிற இடமா இருக்கணும். அதுக்காண்டி உப்பு சீனி முளைக்குமான்னு கேட்டுறாங்க. அதை அரிசி அதெல்லாம் முளைக்காது. அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு உளுந்து, உடைக்காத உளுந்து, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து தான் எல்லோரும் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது போடக்கூடாது. அது போட்டால் முளைக்கணும். அதை எங்கேயே நீங்கள் ஒரு மரத்தில் வேப்ப மரம், கனிவான மரம், முருங்கை மரத்திட்ட மட்டும் கொட்டிடக்கூடாது. கனிவான மரத்திட்ட நீங்கள் போட்டிங்கன்னா இது இருந்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு சுக்கிர உரையில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சுக்கிர உரைன்னா இப்போ வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இல்லை, வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வந்தாலும் சரி, இல்லை பௌர்ணமி அன்னைக்கு சுக்கிர உரைகள் எப்போ வருதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கிழமையினுடைய பொறுத்தா காலையில் 6 to 7 இப்போ வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கிர உரை, 1 to 2 சுக்கிர உரை, நைட்டு 8 to 9 சுக்கிர உரை. இந்த 3 டைம் பார்த்தா போதும். இந்த டயத்தில் நீங்கள் பண்ணால் போதும். மதியான டைம் நீங்கள் பண்ண வேண்டாம். காலையில் 6 to 7 பண்ணுங்கள், இல்லைன்னா நைட்டு 8 to 9 பண்ணுங்கள். இதுதான் எல்லா நாளுமே அதான். இப்போ வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் 6 to 7 குரு வரை, 1 to 2 குரு வரை, 8 to 9 குரு வரை. அதே மாதிரி அந்த அன்னைக்கு அந்த 3 பேட்டர்னை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ஓரையுமே நீங்கள் கற்றுக்கலாம். ஓரை மாறவே செய்யாது. அப்படியே திதி மாதிரி அப்படி கரெக்டாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை 8 to 9 சுக்கிர ஓரையில் நான் சொல்கிற அந்த நவதானியங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. கல்லுப்பு, ஜீனி, புழுங்கல் அரிசி, பச்சரிசி கிடையாது, புழுங்கல் அரிசி, பருப்பு, அன்றாட நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பருப்பு, உடைக்காத முழு உளுந்து, கருப்பு உளுந்து, முழு உளுந்து, இத்தனையும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு 10 கிராம் போதும். அதை அத்தனையும் ரேவே அப்படியே அர்ச்சனையை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தனயட்சினி வசியமாக அப்படின்னு சொன்னாலே போதும். தனயட்சினி வசின்னு சொன்னாலே போதும். வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம். மிச்சம் உள்ள மந்திரத்தை யூடியூப்பில் நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டு இன்னொருத்தவங்க சொல்கிற மந்திரத்தை இதில் ஆட் பண்ணிடுறாங்க. கர்ண எச்சினி பிசாசுக்கும் மந்திரம் தெரியாமல் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் மாட்டிக்கிறாங்க. தனயட்சினி வசியமாகன்னு சொன்னாலே வச்சுருவோம், வசியமாயிடும். லட்சுமிக்கு கீழே வழிபடுறதுனால தனயட்சினியை வழிபடக்கூடிய முறைகள். அர்ச்சனைக்கு இதை தான் அர்ச்சனை பண்ணணும். பூக்கள் அர்ச்சனை இல்லை. பூக்களை அதை நீங்கள் காசை போட்டு காசை சுற்றி அந்த வாசனை தெரிந்த பூக்களோ வாசனை தெரிந்த அக்தர் ஜவாத மூடியோடு திறந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு செல்வங்கள் இன்றைக்கி 1 லட்ச ரூபா வருது, 1 லட்ச ரூபாயும் காலியாகிடுது அப்படின்னு சொல்லாமல் 1 லட்ச ரூபா வர இடத்துல ஒரு 10,000 ரூபா தங்க ஆரம்பிக்கும். பொருள் நகைகள் தங்கும். நண்பர்களே, இதை வழிபட்டு வாருங்கள். பெண்களும் வழிபடலாம், ஆண்களும் வயது வரம்பு எதுவும் கிடையாது. நீங்கள் லட்சுமியை தான் வழிபட போகிறீங்க. லட்சுமிக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவங்களை தான் நம்ம வழிபடுறோம். அதனால் இதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. பூஜை அறையில் பண்ணுறதுனால நீங்கள் சுத்தபத்தமாக பண்ணி கொடுக்கணும். நண்பர்களே, லட்சுமியும் தனலட்சுமியும் வழிபடுங்கள். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.